எங்க ஒழிப்பீங்க? அது அண்ணன் பேசுறப்ப சொல்றாங்க, இந்தியாவிலே இப்படிப்பட்ட முதலமைச்சர் உண்டா? லஞ்சம் வாங்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மத்த முதலமைச்சர்கள்லாம் லஞ்சம் வாங்குங்க கொடுங்க ஊழல் செய்ய அறிவிக்கிறாங்களா? ஏங்க இங்க இருக்குங்க ரோஹிணி திரையரங்கம் எங்க இருக்கு? ரோஹிணி திரையரங்கம் பக்கத்தில் இருக்கா? அது யாரோடது? இவங்களோட சட்டமன்ற உறுப்பினரோடது. திரையரங்கத்தில் கட்டணத்தை நிர்ணயம் பண்றதுக்குல்ல, அது உள்துறை அமைச்சகத்துக்கு வருது. உள்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவரோட படம் அவரோட துறை, அதுல காசு புழங்காம ஊழல் புழங்காம தட்டி வைக்க முடியல. இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். உங்க கட்சியை சேர்ந்த இதே தாவேக்காவை சேர்ந்த ஞானசுந்தரி அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் தொடங்கி 20 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுத்தாங்க, வழக்கு போட்டாங்க. அந்த ஞானசுந்தரி விசில் அடிச்சவங்க தான், விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான். அவங்கள கட்சி விட்டு நீக்கிருச்சு. நாங்க பெண்களின் பாதுகாப்புனா சமரசம் பண்ண மாட்டோம். ஆனா எல்லாம் கதை, எல்லாம் போய் பரப்புற வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகத்தை செய்வாங்களாம். வெளிப்படைத்தன்மையோட எப்படி? இங்க வா, இங்க வந்து பேசு, அங்கன்னு கூச்சல் போடாத, இங்க வா. இல்ல அவங்க பேசுறது அவங்க தகுதி இல்லையா? அங்க கூச்சல் போடாத, நான் இதை விட போடுவேன். பேச பேச கருத்து பதில் இருக்கா? கூட்டத்தில் கோயந்தா போறது வீரம் இல்ல, தனியா நிக்கணும், அதான் வீரம். தாவேக்காவோட ஆட்சியில வெளிப்படைத்தன்மைன்னாங்க. முதலமைச்சரோட தனி செயலாளர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் வந்து நியமனம் செய்யப்படுறார். எப்பன்னா மே மாசம் 12ஆம் தேதி, மே மாசம் 12ஆம் தேதி போல நியமனம் செய்யப்படுறார் ஜெகதீஷ் பழனிசாமி. ஆனா எப்ப அரசாணை வருதுன்னா ஜூன் 22ஆம் தேதி. ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, பிறந்த நாளுக்கு ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவுல நான் சாதாரண ஒரு தொண்டனா இருந்தேன், என்ன கொண்ட முதலமைச்சர் தனிச்செயலாளர் மாத்திட்டீங்கன்னு ஒரு பதிவு போட்ட பிறகுதான் ஊடகங்களுக்கு தெரியுது அவரை முதலமைச்சரோட தனிச்செயலாளர் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு ராத்திரியா அரசாணை கசிவிடப்படுது. அப்ப முதலமைச்சரின் தனிச்செயலாளர் போறதுல வெளிப்படைத்தன்மை இல்லை.